object. So here I try to make one more object. That object name is t. Since this object has calculated values, calculate பண்ண values எல்லாம் இந்த ஆப்ஜெக்ட்ல தான் நான் ஸ்டோர் பண்ண போறேன். இப்போ இந்த iங்கிறது வந்துட்டு y dot i minus x dot i. y dot i ல 2 ன்னு இருக்குது, x dot i ல எனக்கு 1 ன்னு இருக்குது. 2 minus 1 1. So that value stored into t dot i. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா y dot j minus x dot j. y dot j ல என்ன வேல்யூ இருக்குதுன்னா 8 ன்னு இருக்குது, minus x dot j ல எனக்கு 9 ன்னு இருக்கு. 8 minus 9 minus 1. That value stored into t dot j. இப்போ நான் இங்கே t ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கும்னா t dot i ல எனக்கு 1 ன்னு இருக்கும், t dot j ல எனக்கு minus 1 ன்னு இருக்கும். These values transferred into function calling part by user defined data type. So here received minus operator overloading member function return value as well as that value stored into r. இப்போ நம்ம கடைசியாக இந்த t ரிட்டர்ன் பண்ண வேல்யூவை யார் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, ஆருங்கிற ஒரு ஆப்ஜெக்டில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இந்த இப்போ வந்து நம்மளுக்கு t டாட் ஐயில் என்ன இருந்தது 1ன்னு இருந்தது, t டாட் ஜேயில் என்ன இருந்தது minus 1ன்னு இருந்தது. அந்த வேல்யூ எங்கே இருக்கும் இப்போ இனிமேல் r டாட் i as 1, r dot j as minus 1. ஸோ இங்கே இந்த இடத்துல பாருங்கள், இங்கே z dot i as 3, z dot j as 17. z dot i ல 3ன்ற ஒரு வேல்யூ, z dot j ல 17ங்கிற ஒரு வேல்யூ இருந்திருக்கும். இப்போ r dot i ல நம்மளுக்கு 1ன்னு இருந்திருக்கும், r dot j ல minus 1ன்னு இருந்திருக்கும். ஸோ here I try to call member procedure. member procedure நான் கால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த member procedure பார்த்தீங்கன்னா here I try to access member procedure 4 times by different object. Here call member procedure 4 times by different object. நான் இந்த member procedure 4 தடவை கால் பண்ணுறேன் வேறு வேறு ஆப்ஜெக்ட்ஸ் மூலிமா. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மூலிமா கால் பண்ணும்போது x ஆப்ஜெக்டில் இருக்கிற மெம்பர் வேரியபிள்ஸோட வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ணும். x டாட் i அண்ட் x டாட் jல என்ன வேல்யூஸ் இருக்கு 1 and 9. ஹியர் y டாட் i அண்ட் 1 y டாட் j member variables values are displayed 2 and 8. z dot i and z dot j member variables are displayed by show data member procedure. Values are 3 and 17. These values are calculated by plus operator overloading member function. So அந்த இதில் வந்து வந்தது. இப்போ இங்கே பாருங்கள், here I try to access, finally here I try to access show data member procedure by r object. The now show data member procedure display r has member variable values. r dot i ல என்ன வேல்யூஸ் இருக்கோ r dot j ல என்ன வேல்யூஸ் இருக்கோ அதுதான் எனக்கு இந்த show data member procedure டிஸ்பிளே பண்ண போகுது. எனக்கு r dot i ல என்ன வேல்யூஸ் இருந்தது 1ன்னு இருந்தது, r dot j ல minus 1ன்னு இருந்தது. So that values are displayed here itself. So now we are now how to develop operator overloading for arithmetic operators அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு தெரியுது. So now I try to compare comment block contain output and output screen return output both are same or not. எனக்கு இங்கே இருக்கிற அவுட்புட்டும் கமெண்ட் எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீன் ரிட்டர்ன் பண்ண போகிற அவுட்புட்டும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஹியர் ஐ ட்ரை டு கம்பேர் கமெண்ட் பிளாக் கண்டெயின் அவுட்புட் அண்ட் அவுட்புட் ஸ்க்ரீன் ரிட்டர்ன் அவுட்புட் போத் ஆர் ஈக்குவல் ஆர் நாட். ஸோ நான் இங்கே வந்து செக் பண்ணுறேன். இங்கே வந்து நவ் ஐ என்ட்ரிங் இன் டு பில்ட் மெனு and then here I try to press build and run menu item. Now I move output screen window. Okay, இங்கே நல்லா watch it out பண்ணுங்க, carefully watch it out. 1 and 9, these values are raised from show data member procedure with help of x object. x object மூலியமாக show data member procedure கால் பண்ணியிருந்தோம். அப்போ எக்ஸில் இருக்க வேல்யூஸை தான் அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். எக்ஸில் இருக்கிற ஐயில் என்ன இருந்தது 1ன்னு இருந்தது, எக்ஸில் இருக்கிற ஜேயில் எனக்கு 9ன்னு இருந்தது. எகெயின் ஐ ட்ரை டு ஆக்சஸ் ஷோ டேட்டா மெம்பர் ப்ரொசீஜர் பை ஜே ஆப்ஜெக்ட்.
sorry, here second time I try to access show data member procedure by y object. y object மூலிமா நான் வந்து show data member procedure கால் பண்ணியிருக்கேன் செகண்ட் டைம். அப்போ அந்த செகண்ட் டைமில் வந்துட்டு எனக்கு வந்து show data display y has member variable values. இப்போ y dot iல எனக்கு என்ன வேல்யூ இருந்திருக்கும் அப்படின்னீங்கன்னா 2ன்னு இருந்திருக்கும். y dot jல என்ன வேல்யூ இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு 8ன்னு இருந்திருக்கும். So these values are displayed by show data member procedure using y object. Third output பாருங்க 3 and 17. These outputs are displayed by show data member procedure using z object. z object பயன்படுத்தி show data member procedure கால் பண்றோம். So show data member procedure display z has member variable values. z dot i ல என்ன வேல்யூ இருந்திருக்கும்னா எனக்கு 3ன்னு இருந்திருக்கும். z dot j ல எனக்கு 17 இருந்திருக்கும். These values are copied from operator plus operator overloading member function. இந்த values எங்க இருந்து வந்ததுன்னா plus operator overloading member functionல இருந்து ரைஸ் ஆனதான் these values. Finally R object try to access show data member procedure. இந்த R object show data member procedure கால் பண்ணிருக்கு. So that time show data member procedure call R object as member variable values. அப்போ r dot i ல என்ன வேல்யூஸ் இருந்திருக்கும் எனக்கு 1 இருந்திருக்கும். r dot j ல எனக்கு -1 இருந்திருக்கும். So these values and then output display values, sorry, comment block contain values and then output screen return values both are equal. So this is also one of the exact example to how to develop operator overloading for arithmetic operators. Here we are give only two arithmetic operators, names are plus and minus. Now both output are same. Now I try to close output screen window with help of escape keys. 2 times press escape, 2 times here I press escape keys. Now return back to program coding file. I try to close this program coding file and then stop video recording. Thank you for watching this video.